சாட்டர்டே ரெசிபீஸ். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்ச ஸ்வீட் தான் பச்சைப்பயிறு பாயாசம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க பச்சைப்பயிறு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? பச்சைப்பயிறு பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் பச்சைப்பயிறு, மண்டவெல்லம், முந்திரி, ஏலக்காய், கருப்பு திராட்சை, பாதாம், நெய், தேங்காய் பால் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பச்சைப்பயிறு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கரில் 1 கப் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக இதை பொன்னிறமாக வறுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுக்கும்போது பாயாசத்தில் பச்சைப்பயிரோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி 5 விசில் வச்சு விடுங்க. 5 விசில் வைக்கும்போது பச்சைப்பயிறு வந்து நல்லா குழஞ்சி கிடைக்கும். 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். 1 கப் பச்சைப்பயிருக்கு 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை, இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சா போதும். நல்லா இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி அப்படியே கொதி வரணும். இந்த மாதிரி கொதிக்கும்போது இது கூட 4 ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து இந்த வெள்ளைப்பாகில் இருக்கும். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பயிர் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பயிர் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படியே இன்னும் அப்படியே கொலன்னு இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுட்டு இந்த குக்கர் எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் போட்ட ஏலக்காவோட தோல் எல்லாமே வந்துருச்சு, அதனால தான் வடிகட்டி இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் பச்சைப்பயிரெலாம் கொதித்து நம்மளுக்கு திக்காக கிடச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே அப்படியே கொதிக்க விடுங்க. அப்போ இந்த பச்சைப்பயிறு, தேங்காய் பால், வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒரு திக்கான ஒரு டேஸ்டான பச்சைப்பயிறு பாயாசம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாயாசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதோட டேஸ்ட்டை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கடாயில் நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதும் 25 கிராம் முந்திரி, 25 கிராம் பாதாம், அதே அளவுக்கு கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி பாதாம் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பொறுமையாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாயாசத்தில் அப்படியே ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு பாயாசம் ரெடி. சாமிக்கு நெய்வேத்தியமாக நம்ம செஞ்சுருக்கோம். சாமிக்கு வச்சு படைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வர குட்டி கிருஷ்ணன் ராதைக்கு இந்த நெய்வேத்தியம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அந்த பச்சைப்பயிறு பாயாசம் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பச்சைப்பயிறு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்களும் பச்சைப்பயிறு பாயாசம் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.